சீதாராமன் சீரியல் ஜனவரி 19 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதாவோட அம்மா ஊருக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. மகாலட்சுமி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மாவும் 2 பேரும் கீழே வராங்க. அங்கே மகா, அர்ச்சனா, சேது, சுபாஷ் எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. துரையும் கூட இருக்காங்க. என்னங்க அப்படின்னு மகாலட்சுமி கேட்கவும், நான் ஊருக்கு போயிட்டு வரேங்க 2 நாள். எங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லவும், சீதாவுமாங்கிறாங்க மகா. இல்லை நான் மட்டும்தான் போகிறேங்கிறாங்க சீதாவோட அம்மா. சரி சீதாவையும் கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், அச்சச்சோ அதெல்லாம் வேண்டாம், சீதா இந்த நிலமையில் எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாது, குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது அவள் எங்கேயுமே ட்ராவல் பண்ணக்கூடாதுங்கிறாங்க சேது. சுபாஷும் ஆமாம்மா கண்டிப்பாக சீதா எங்கேயும் போகக்கூடாதுங்கிறாங்க. சரிம்மா, அர்ச்சனாவோட சிஸ்டர் கல்பனா பண்ணதை இன்னும் ராஜசேகரன் நினச்சிட்ருப்பாங்க, கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்கள், சீதாவை இனிமேல் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சேது சொல்லவும், சரிங்க நான் சொல்கிறேங்கிறாங்க. சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்ல, முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் துரையை கூட்டிகிட்டு போய் பஸ் ஏற்றி விட்டு வர சொல்லுமா சீதாங்கிறாங்க சேது. சரிங்க மாமா நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோங்கிறாங்க சீதா. அதுக்கப்புறம் சீதாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து சாமி கும்பிட போகிறாங்க. அதுக்குள்ளே மகா ஒரு பிளான் பண்ணி நைட்டு சீதா பேசினதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த 30 கோடி ரூபா பணத்துக்கு கணக்கு கேட்குறாங்க. அது மட்டும் கிடைக்கலன்னா சிவியராக ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை யோசிச்சு பார்த்து அவங்க ரூமுக்கு போய் கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சத்யா, பிரியா, அஞ்சலி 3 பேர்த்த கூப்பிட்டு இந்த நகையெல்லாம் கொண்டு போய் எப்படியாவது தையல்காரியோட அம்மா பேக்கில் வச்சுருங்க, இந்த பேக் மட்டும் திருப்பி எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும், அவங்களும் சரின்னு சொல்லிட்டு சீதாவும் சீதாவோட அம்மாவும் வர்றதுக்குள்ளே அவங்க பேக்கில் நகையெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சிட்றாங்க. அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு ரூமுக்கு வராங்க. இவங்க 3 பேர்த்தையும் பார்க்குறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க பாட்டுக்கு இவங்க கேஷுவலாக போகிறாங்க. சீதாவும் அவங்க அம்மாவும் பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. சீதாவோட அம்மா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாங்க துரை கூட. அதுக்கப்புறம் சீதா வீட்டுக்குள்ளே வராங்க. கொஞ்ச நேரத்துலேயே மகாலட்சுமி இங்கே வச்சுருந்த நகையெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஒவ்வொரு இடமா தேடிட்டுருக்காங்க. மகா மெதுவாக சத்யா, பிரியா, அஞ்சலி 3 பேர்த்துக்கிட்ட கண்ணை காட்டவும், சீதாவோட அம்மா தான் இங்கே இருந்தாங்க, நாங்கள் பார்த்தோம், அவங்க தான் இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும், சீதா எங்கள் அம்மா இதை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, எங்கள் அம்மா அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், சரி முதல்ல நகையை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் நகையெல்லாம் தேடிட்டுருக்காங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு மகா சொல்லவும், சரி கம்ப்ளைண்ட் கொடுங்க, எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க சீதா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பஸ் ஏறின சீதாவோட அம்மாவை போலீஸ்காரங்க போய் பிடிச்சிடுறாங்க. பேகை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் அதுக்குள்ளே நகை இருக்கவும், நீதான் திருடி, நீதான் நகை எடுத்துகிட்டு ஓடுறியா, முதல்ல வா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சீதாவோட அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூடவே துரையும் இருக்காங்க. என்ன தம்பி இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது, பேக்கில் எப்படி இவ்வளோ நகை வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது தம்பி அப்படிங்கிறாங்க சீதாவோட அம்மா அழுதுகிட்டே. எனக்கும் தெரியலம்மா, நான் லாயரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயரை கூப்பிட்றதுக்காக துரை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க மகாவுக்கு கால் பண்ணி சீதாவோட அம்மாவை பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதை நீங்கள் அப்படியே சேதுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், என்கிட்ட அவர் சொல்ல சொன்னார்னா என்னோடய ஃபோன் எடுக்கலைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க சேதுக்கு கால் பண்ணுறாங்க. திருடினவங்கள பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லவும், சரி இருங்க மகா கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட ஃபோனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க சேது. மகா வாங்கி பேசுகிறாங்க. நகையெல்லாம் யார் திருடினது, கிடச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் மேடம் கிடச்சிட்டாங்க, அவங்க சீதாவோட அம்மா தான் அப்படின்னு சொல்லவும், மகா வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சீதாவோட அம்மா தான் திருடிட்டு போயிருக்காங்கங்கிறாங்க. அதை கேட்டு சீதா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க, நீங்கள் ஏதோ வேணும்னே சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ சீதாவோட அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த பேக்கில் நகையும் இருக்குது, அவங்க எடுத்து வைக்காமல் அந்த பேக்கில் எப்படி நகை போச்சுங்கிறாங்க மகா. உடனே சீதா, மீரா 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் துரை வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கிள் என்ன அங்கிள் இது, அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க, அவங்க உள்ளதா சீதா இருக்காங்க, இது எல்லாமே மகாவோட வேலையாக தான் இருக்கும், அவள் தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லவும், நான் போய் எங்கள் அம்மாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா உள்ளே போகிறாங்க. அவங்க அம்மாவை பார்த்ததுமே என்னம்மா இது, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும், எனக்கு தெரியல சீதா, பேக்கில் எப்படி நகை வந்துச்சுன்னே தெரியல, இன்ஸ்பெக்டர் ராஜசேகரன் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமையா, நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேனே, இதுக்கு மேலே என்னால் இந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது, இப்படி ஒரு அசிங்கத்தை எப்படி என்னால் மறக்க முடியும், என்னால் வாழ்நாள் முழுக்க இதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீதாவோட அம்மா அழறாங்க. சீதாவும், அம்மா ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா, நீங்கள் எதுக்காக அழணும், நீங்கள் எந்த தப்பும் பண்ணலையே, இப்போ வெளியே போயிடலாமா, சத்யன் இப்போ உங்களை ஜாமீனில் எடுத்துருவாரு அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு போலீஸ்காரங்க வந்து, என்னம்மா இங்கே கத்திட்டுருக்கீங்க, முதல்ல வெளியே கிளம்புங்கம்மா அப்படின்னு சத்தம் போடவும், சார் எங்கள் அம்மா எந்த தப்பு பண்ணலைங்கிறாங்க சீதா, தப்பு பண்ணாமல் தான் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும், ஏன் சார் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே போலீஸாக இருக்கீங்க, எங்கள் அப்பா கூட போலீஸ் தான்,
அவங்க முகத்தை பார்த்தா தெரியல தப்பு பண்ணவங்க யார் தப்பு பண்ணாதவங்க யாருன்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? என்ன சார் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கவும் அதுக்குள்ளே சத்யன் வந்துடுறாங்க. கூடவே மகாலட்சுமி செட் பண்ண போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. நாங்கள் இவங்கள ஜாமீனில் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சத்யன் சொல்ல, என்ன நகையும் திருடிட்டு பின்னாடியே ஜாமீனில் எடுக்க வக்கீலோட வரீங்களா அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க கேட்க, ஆமாம் அதுக்கு இப்போ என்னங்கிறாங்க சத்யன். என்னடா திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்க, இங்கே பாருங்கள், இந்த அம்மாவை தூக்கி உள்ளே வச்சதுக்கு உங்களுக்கு மகாலட்சுமியும் நிறைய பணம் கொடுப்பாங்க. இன்னும் என்னையும் தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா இன்னும் அதை விட அதிகமாக பணம் கொடுப்பாங்க. அவங்க சொல்லி தானே நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சத்யன் அவங்கள திருப்பி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே பிரச்சனையெல்லாம் எதுவும் வேண்டாம், முதல்ல அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க சொல்லவும் சரின்னு சீதாவோட அம்மாவை வெளியே விட்டுறாங்க. கரெக்டாக சேதுவும் வந்துடுறாங்க. சீதா இதை உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டியாடி அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா சொல்லலை, அப்பா கிட்ட இந்த நிலைமையில நம்ம சொன்னோம்னா அப்பா அதை பொறுத்துக்கவே மாட்டார், எப்படி நடந்து பாருன்னே தெரியல, அப்புறமா சொல்லிக்கலாமா அப்படின்னு சீதா சொல்லவும், இது எல்லாமே மகாலட்சுமியோட வேலை தாங்கிறாங்க துரை, கொஞ்ச நேரம் சும்மா இரு, முதல்ல வாங்க எல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாங்கிறாங்க சேது. அதுக்கப்புறம் சீதாவோட அம்மா சேதுவும் எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. நான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், எனக்கு இப்படி ஒரு அவமானத்தை கொடுத்துட்டாங்க, நான் இந்த வீட்டில் இனிமேல் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லவும், ஆமாம் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் எந்த தப்பு பண்ணலைங்கிறத நம்ம நிரூபித்தே ஆகணுங்கிறாங்க சீதா. அதுக்கப்புறம் சேதுவும் எடுத்து சொல்கிறாங்க. அதுக்காக சீதாவோட அம்மா சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து உள்ளே வராங்க. அதுக்கு முன்னாடியே சீதா கிட்ட, சீதா நீ எப்படி தான் இந்த வீட்டில் இருக்க போறியோ தெரியல, இந்த வீட்டில் எப்படி தான் நீ குழந்தை பெற்றுக்க போறியோ தெரியல, ரொம்ப கஷ்டம் சீதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே மகாலட்சுமி அங்கேயே நில்லுங்க, வீட்டுக்குள்ளே வராதிங்க, நகையை திருடிட்டு போன திருடி தானே நீங்கள், வெக்கமா இல்லையாடி உனக்கெல்லாம், திருடிட்டு இந்த வீட்டுக்கே திரும்பவும் வரீங்க அப்படின்னு மகாலட்சுமி பேசவும், இங்கே பாருங்கம்மா அநியாயமாக பொய் சொல்லாதீங்க, உங்கள் நாக்கு அழுகிரும், எங்களுக்கு அப்படி திருட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லிட்டு இருக்க. திரும்ப மகா திருடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்துக்க முடியாமல் சீதாவோட அம்மா, ஆமாம் நீங்கள் மட்டும் என்னம்மா நீங்களும் 30 கோடி ரூபாய் உங்கள் கம்பெனிலேருந்து நீங்களே திருடி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும் மகா பலார்னு ஒரு அரை வைக்கிறாங்க சீதாவோட அம்மாவை. அதை பார்த்து பொறுத்துக்க முடியாமல் சீதாவும் சண்டைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் வேகமாக வீட்டுக்குள்ளே போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வராங்க. மகாலட்சுமியை பார்த்து சுடலான்னு சொல்லி போகிறாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் மிஸ் பண்ணி சைடில் இருக்கிற எல்லா பொருளையும் சுடுறாங்க. மகா ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க சீதாவை பார்த்து. மீரா துரை எல்லாருமா சேர்ந்து சீதாவை பிடிச்சி துப்பாக்கியாக வாங்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சீதா மகா கிட்ட மீனாட்சி இறந்ததுல ஏதோ பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக நான் அதை கண்டுபிடிப்பேன், அது மட்டும் இல்லாமல் 30 கோடி ரூபா பணமும் எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கன்னை எடுத்து சுட்டதையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படியே பயந்து போய் நடந்துட்டுருக்காங்க ஹாலில். அப்போ கரெக்டாக மகாலட்சுமி யாரோ ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ண ஸ்பீடில் மகாலட்சுமி ஜன்னல் வழியாக அப்படியே கீழே எங்கேயோ விழுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கை சுவிட்சில் டச் ஆகி ஒரு பக்கம் கரண்ட் பிடிக்க, இன்னொரு பக்கம் அவங்க விழுந்த ஸ்பீடில் கேஸ் லீக் ஆகி ஃபுல்லாக அப்படியே தீ பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த சவுண்டு கேட்டு அர்ச்சனா, சுபாஷ், சீதா, சேது எல்லாரும் எந்திரிச்சு ஓடி வராங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.